அரவிந்தா, நான் இல்லாத சமயத்துல உங்க வீட்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. எவ்வளவோ கெடுதல் நடந்திருக்கு. லக்ஷ்மி தப்பு செஞ்சான்னு பழி சுமத்தப்பட்டிருக்கு. மித்ராவுக்கு கண்டங்கள் ஏற்படும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லக்ஷ்மி மட்டும் மித்ரா கூட இல்லைன்னா மித்ராவுக்கு கண்டம் ஏற்படுங்கிறது உண்மை. ஆனா நீ உண்மையான விஷயத்தை நம்பாம பொய்யான விஷயத்தை நம்பியிருக்க. லக்ஷ்மிய அவமானப்படுத்த ஆரம்பிச்ச. லக்ஷ்மி மித்ரா ரெண்டு பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணிருக்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. இந்த மனிஷாதான். மனிஷா, ஜோசியர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆண்டி, இந்த கிழவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? கிழவன்லாம் சொல்லாத, ஜோசியர்னு சொல்லு. அவர் வயசுக்கு அவருக்கு இருக்கிற அறிவுக்கு மரியாதை கொடுத்து பேச பழகு. ஆண்டி, அவர் சொல்ற எல்லாமே பொய் தான். இல்ல, அவர் எப்பவும் இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் சொல்வாரு. தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அவர் நியாயமா தான் பேசுவாரு. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு மனிஷா. ஆண்டி, அது வந்து ஆண்டி, மனிஷா, காரை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்ட முடியாதுமா. அரவிந்த் ஆண்டி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்கள தடுத்தாகணும். அவங்க கிட்ட நான் பேசணும். மனிஷா, முதல்ல நான் ஏன் சொல்றேன்னு கேளு. இவ்ளோ வேகமா போறது நல்லதில்ல. இந்த அளவுக்கு கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அட, நான் தான் உன்னை மெதுவா போன்னு சொல்றேன்ல. மாம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஐயோ, என்னங்க நீங்க தலையை சரியா தோட்டவே இல்ல. இங்க வாங்க, உட்காருங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சது, பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் சார். டாட், மித்ரா, எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் வேலைக்காகாது. கார் எடுத்துட்டு போய் ஆன்டி கார் முன்னாடி நிறுத்தினாதான் ஸ்டாப் பண்ணுவாங்க.
இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. அனந்தா திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டா. மாம், உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லதா இருக்கேன் மித்ரா. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆனதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு மாம்? அந்த ஆக்சிடென்ட் நான் வேணும்னு பண்ணல மித்ரா, தெரியாம நடந்துருச்சு. கார் கண்ட்ரோல் இல்லாம ஆயிடுச்சு. ஆனா என்னாலதான் இப்படி எல்லாம் ஆச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கடா. என்னாலதான் அனந்தா இறந்து போனான்னு எல்லாரும் நினைக்கிறாங்கடா. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாம், டோன்ட் வரி. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. எதிர்பாராம நடக்கிறதுக்கும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாம். நீங்க தைரியமா இருங்க. இப்படி தாண்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவளாலதான் அனந்தா இறந்து போயிட்டான்னு எல்லாரும் நினைப்பாங்கன்னு பயந்துகிட்டு இருக்கா. எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை செஞ்ச அந்த அரவிந்த் ஆண்டிய நான் எப்படி மன்னிப்பேன்? எப்படி நான் அவங்கள சும்மா விடுவேன்? தப்பு மனிஷா, நீ ரொம்ப தப்பு பண்ற. இவ்ளோ நாளா உன்னை அரவிந்தா ஆண்டி பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? என்ன வேற என்ன செய்ய சொல்ற லட்சுமி? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நான் இழந்த விஷயத்துக்கு எனக்கு நஷ்ட ஈடு கிடைச்சே ஆகணும். அந்த நஷ்ட ஈடை யார் கொடுக்க போறா? உனக்கு என்ன வேணும் மனிஷா? நீ எந்த விதமான நஷ்ட ஈடு எதிர்பார்க்கற? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? சொல்லு. என்னால கொடுக்க முடியும்னா கண்டிப்பா நான் அதை கொடுக்கறேன். ஆனா அதுக்கப்புறம் அரவிந்தா ஆண்டி மேல நீ எந்த பழியும் சுமத்தக்கூடாது. அவங்களுக்கு நீ எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்த கூடாது. அப்ப சரி லட்சுமி. நீ உன் புருஷன் மித்ராவோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயாகணும்.